हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। सत् दर्शनम அப்படினா பிரம்ம வித்யா அப்படினு லாஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து பார்த்தோம். சத் அப்படினா என்ன அர்த்தம்? பிரம்மன் அப்படினு பார்த்தோம். தரிசனம் அப்படினா நாலேஜ், வித்யா அப்படினு பார்த்தோம். அதனால சத் தரிசனம் அப்படினா பிரம்ம வித்யா. ஏன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு சத் தரிசனம் அப்படின்னு பேர் அப்படின்னா, ரமண மகரிஷி என்ன பண்ணுறார், பிரம்ம வித்யாவை இந்த 44 ஸ்லோகங்கள் மூலமாக அவர் டீச் பண்ணுறதுனால இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் சத் தரிசனம் அப்படின்னு பேர். அண்ட் அந்த டீச்சிங்கையும் அவர் வந்து எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தா, பிரஸ்தானத்ரயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த டீச்சிங் ஆனது இருக்குது. பிரஸ்தானத்ரயம் அப்படின்னா என்னது? அது வந்து பிரம்ம வித்யாவுடைய ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் வந்து பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்க, என்ன 3? ஸ்ருதி. ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து எதை கோட் பண்ணணும் நம்ம? ஸ்ருதி. ஸோ உபனிஷத், அப்புறம் பகவத்கீதா, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம். ஸ்ருதி பிரஸ்தான, ஸ்மிருதி பிரஸ்தான, நியாய பிரஸ்தான அப்படின்னு. ஸோ உபனிஷத், பகவத்கீதா, பிரம்மசூத்திரம், இது 3த்தை தான் நம்ம பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி அவருடைய டீச்சிங்கை வந்து இந்த சத் தரிசனத்தில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார். அதனால இதை வந்து நாம் ஒரு பிரகரண கிரந்தம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால ரமண மகரிஷியை இப்போது ட்ரெடிஷ்னல் ஆச்சாரியா அப்படின்னு இங்கே சொல்கிறோம். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த அப்ரோச் ஆனது வந்து கிளியராக இருந்துடுது அப்படின்னு சொன்னால், இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நாம் இன்டர்ப்ரெட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ இது பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதை வந்து நாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ என்னது ட்ரெடிஷ்னல் மெத்தடு? ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். இந்த 3த்தை பேஸ் பண்ணி நாம் வந்து இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேதம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யுக்தி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அனுபவம்னா நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்சஸ், அதை தான் அனுபவ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த பிரகரண கிரந்தத்தை எடுத்தாலும் நாம் இதை 3த்தை பேஸ் பண்ணி தான் அதை நாம் அனலைஸ் பண்ணுவோம். அதனால இதையும் இதை 3 பேஸ் பண்ணி தான் நாம் வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டோட நாம் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்டர் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம். சத்ப்ரத்யயா கின்னு விஹாய சந்தம் ஹ்ருத்யேஷ சிந்தா ரஹிதோ ஹ்ருதாக்யஹ கதம் ஸ்மராமஸ்தமமேயமேகம் தஸ்ய ஸ்மிருதிஸ்தத்ர திருடைவ நிஷ்டா. ஐ திங்க் வந்து தமிழில் வந்து கதம்க்கு மேலே இக்கு புள்ளி இருக்குது, அது எடுத்துருங்க. தம்னு இருக்குது, அது வந்து கதம் அப்படின்னு மாற்றிக்கோ. இப்போ முதல் 2 ஸ்லோகங்கள் இந்த டெக்ஸ்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மங்களாச்சரணம் மங்களாச்சரணம் ஸ்லோகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டெக்ஸ்டை நம்மளுடைய ட்ரெடிஷனில் வந்து ஆரம்பித்தாலும் ஒரு மங்களாச்சரணத்தோடு தான் அதை ஆரம்பிக்கிறார். ஸோ மங்களாச்சரணம் அப்படின்னு சொன்னோன்னா ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இதே இந்த மங்களாச்சரண ஸ்லோகத்தை ஒரு ஆத்தர் வந்து 3 விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆத்தருடைய டிஸ்கிரிஷன். எப்படி வந்து இந்த மங்களாச்சரணம் அமையணும் அப்படிங்கிறது வந்து யார் டெக்ஸ்ட் எழுதுகிறாளோ அவள் வந்து டிசைட் பண்ணுவாள். ஸோ 3 டைப்பாக இந்த மங்களாச்சரணத்தை அவள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆஷீர்வச்சனம் அப்படின்னு பேர், ஆர் ஆஷீர்வாதா. அப்போ இந்த என்டையர் ஹியூமனிட்டி வந்து க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிளெஸ் பண்ணுறது தான் நம்ம ஆஷீர்வாதா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்லோகத்தை அமைச்சு அந்த மங்களாச்சரணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆஷீர்வாத ரூபேண மங்களாச்சரணம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மெத்தட் என்ன, 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு டெக்ஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஆர் எனிதிங் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பகவான்கிட்ட நாம் வந்து ப்ரே பண்ணி அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து நமஸ்கரண ரூபேண மங்களாச்சரணம். ஸோ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் போய் பயன் அடையணும் அப்படின்ற மாதிரி வேண்டிண்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு அது ஒரு மெத்தட். அது வந்து நமஸ்கரண ரூப மங்களாச்சரணம். ஸோ நமஸ்காரா. 3வது மெத்தட் என்னது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா வஸ்து நிர்தேச ரூப மங்களாச்சரணம் அப்படின்றத 3வது டைப்புடைய பேர். என்ன அர்த்தம், ஃபேக்டை வந்து அப்படியே ஸ்டேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நிர்தேச அப்படின்னு சொன்னாலே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். வஸ்து நிர்தேச அப்படின்னா ரியாலிட்டியை அப்படியே ஸ்டேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் வந்து ஒரு ஸ்லோகம் பண்ணும் பொழுது என்ன பண்ணிவிடுவேன், ஸ்டேட்மெண்ட்டை ஃபேக்ட் என்னவோ அதை அப்படியே டிக்ளேர் பண்ணி நான் வந்து என்னுடைய டெக்ஸ்டை ஆரம்பிச்சுடுவேன். அதுக்கு பேர் வஸ்து நிர்தேச ரூப மங்களாச்சரணம். இப்போ இந்த 3 மெத்தடில் ரமண மகரிஷி எந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கார், ஃபஸ்ட் மெத்தடா, செகண்ட் மெத்தடா, தேர்ட் மெத்தடா, ஆசீர்வாத ரூபத்தில் பண்ணியிருக்காரா, இல்லைனா வந்து நமஸ்கரண ரூபத்தில் பண்ணியிருக்காரா, இல்லைனா வஸ்து நிர்தேச ரூபத்தில் பண்ணியிருக்காரானா 3வது டைப்பில் தான் இந்த மங்களாச்சரணத்தை அவர் வந்து பண்ணியிருக்கார். இப்போ ஒரு ஃபேக்டை ஸ்டேட் பண்ணி இந்த ஸ்லோகத்தை அவர் வந்து இந்த டெக்ஸ்டை அவர் வந்து ஆரம்பிக்கிறார். இப்போ வஸ்து நிர்தேசம்னா வஸ்து பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வேதத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது அதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி இந்த இடத்துல அவர் வந்து டிக்ளேர் பண்ணணும், ஸ்டேட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன ஃபேக்ட் ஸ்டேட் பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தா பிரம்மனுடைய லக்ஷணம் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. லக்ஷணம்னா என்ன அர்த்தம், டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மனுடைய டெஃபினிஷன் வந்து இங்கே சொல்லப்படுறது. வஸ்துனா பிரம்மன், வஸ்துனா என்ன அர்த்தம், எது
இருக்கோ, எது ரியலோ அதுக்கு பேர் வஸ்து, எது ரியாலிட்டியோ அதுக்கு பேர் வஸ்து. இப்போ பிரம்மன் மட்டும்தான் டிவிஷன்லெஸ் ரியாலிட்டி அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம். அதுதான் சத்து பிரின்சிபிள் அப்படின்னு பார்த்தோம். அந்த சத்து டிவிஷன்லெஸ் சத்து தான் எல்லா டிவிஷன்ஸுக்கும் என்னவா இருக்கு, ஆதாரமாக இருக்குது, அதிஷ்டானமாக இருக்குது. என்னென்ன டிவிஷன்ஸ் பார்த்தோம் போன கிளாஸில்? ஜீவ ஜகத் ஈஸ்வரா அப்படிங்கிற டிவிஷன்ஸுக்கு எது ஆதாரமாக இருக்குது? டிவிஷன்லெஸ் சத் பிரம்மன் தான் ஆதாரமாக இருக்குது. இப்போ அந்த பிரம்மனுடைய டெஃபினிஷன் தான் வந்து இங்கே நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்படுறது. சரி, அந்த பிரம்மனுடைய டெஃபினிஷனையும் எங்கேருந்து இப்போ ரமண மகரிஷி எடுத்திருக்கார் அப்படின்னா, தைத்திரிய உபநிஷத்தை பேஸ் பண்ணி பிரம்மனுடைய டெஃபினிஷனை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறார். தைத்திரிய உபநிஷத்தில் பிரம்மன் எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு படித்தோமா? சத்தியம்னா என்னது? சத்து, எக்ஸிஸ்டன்ஸ். ஞானம்னா சித்து, கான்ஷியஸ்னஸ். அனந்தம் அப்படின்னா டிவிஷன்லெஸ். இந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி டிவிஷன்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனந்தம்னா லிட்ரலாக வந்து இன்ஃபினிட் அப்படின்னு தான் அர்த்தம். அத்வைத்தம், நான் டூவல் எல்லாமே நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நாம் டிவிஷன்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 விஷயமாக தான் வந்து இங்கே பிரம்மன் வந்து சொல்லப்படுறது. இப்போ ஃபஸ்ட்டு லைனில், இந்த ஸ்லோகத்துடைய ஃபஸ்ட்டு லைனில் பிரம்மன் வந்து சத் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லப்படுறது, எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள். இப்போ அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அவர்? பிரம்மன் வந்து சத் அப்படிங்கிறத எப்படி ரமண மகரிஷி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அப்படின்னா, நம்ம எப்போ எல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் நாம் வெறுமை அந்த ஆப்ஜெக்டை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது, அது கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஜென்ரலி நாம் என்ன பண்ணிவிடுவோம், ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோமே, அதை பற்றி கூட நாம் ஜென்ரலாக பேசவே மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அது மேலே இருக்கவே இருக்காது. இப்போ வந்து இந்த பெண்ணை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்கிறீர்கள் பெண்ணை அப்படின்னு சொன்னால், இப்போ யூ ஆர் நாட் ஜஸ்ட் சீயிங் திஸ் பென், இது கூட சேர்த்து என்னவும் பார்க்கிறீர்கள், நீங்கள் லைட்டையும் பார்க்கிறீர்கள். கரெக்டா? நான் என்ன கேட்டேன், இந்த பெண்ணோட சேர்த்து என்ன பார்க்கிறீர்கள்? லைட்டை பார்க்குறோம். ஆனால் ஜென்ரலி நாம் வந்து லைட்டை பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ லைட்டை என்ன பண்ணுறது? இந்த பெண்ணை முழுக்க பர்வேடு பண்ணி பெண் இருக்கிறதை நம்மளுக்கு காட்டுறது இல்லையா? எப்போ லைட்டோடைய ரோல் நம்மளுக்கு தெரியும்? கரண்ட்டு போச்சுன்னா லைட்டோடைய ரோல் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி இங்கே ரமண மகரிஷி என்ன சொல்கிறார், நீ ஆப்ஜெக்டோடு சேர்ந்து இன்னொன்னையும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். அது என்னது? இப்போ சொல்லுங்கள் ஆன்சர். ஆப்ஜெக்டோட எக்ஸிஸ்டன்ஸையும் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து எதையாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பெண்ணை பார்த்த உடனே நான் என்ன சொல்கிறேன், பெண்ணு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இல்லையா? ஒரு பெண் இருக்குது, பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்? பென் இஸ் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டேன். ஆனால் வாட் டு ஐ மீன்? பென் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னது, அது பெண்ணு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லையா? இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார்
அங்கே ஒருத்தர் இருக்கார், டேபிள் இருக்குது, மைக் இருக்குது, சேர் இருக்குது, இப்படி எல்லாம் நாம் வந்து என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுதே என்ன சொல்கிறோம், இருக்குது 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 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் நிறைய திங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ஆனால் எது காமனாக இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது 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 அப்படிங்கிறது வந்து காமனாக எல்லாத்துலேயும் இருக்குது. அதை தான் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ அந்த ரெண்டாவது விஷயம் என்னது, அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸிஸ்டன்ஸ், அதையும் சேர்த்து தான் நாம் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸிஸ்டன்ஸை தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ எந்த நேரத்தில் எனி டைம் எடுத்துட்டாலும் நாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், சம்திங் ப்ளஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இதை தான் நாம் வந்து எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ பென் ப்ளஸ் எக்ஸிஸ்டன்ஸ், டேபிள் ப்ளஸ் எக்ஸிஸ்டன்ஸ், சேர் ப்ளஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இப்படி தான் நாம் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஆக்சுவலாக என்ன இருக்கு, ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லாமா. ஒரு அனுபவத்திலையும் ரெண்டு அனுபவங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று வந்து எக்ஸிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார், இப்போ வந்து எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாசிபிளாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அது பாசிபிளாக ஆகிறது அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் எல்லா ஆப்ஜெக்டையும் பர்வேடு பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது கிடைக்கும். கரெக்டாக எக்ஸிஸ்டன்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், எந்த ஆப்ஜெக்டை நான் பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் நான் வந்து எக்ஸிஸ்டன்ஸையும் கூட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் பர்வேடு பண்ணி இருக்கணும். சப்போஸ் அது பர்வேடு பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் பற்றியே பேச முடியாது இல்லையா. இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வியாபிக்கிற இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் என்ன, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் இன்ஹெரண்ட்டாக வியாபிக்கிற அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த ஊடுருவுற அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் ஊடுருவி இருக்கிற அந்த பிரின்சிபிள் என்னது, சத்து அப்படின்னு அதை சொல்கிறோமா. அது என்னது, சத்துனா என்னது, அந்த சத்து எந்த ஒரு ஆப்ஜெக்டோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. இப்போ இந்த பென் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பென் இஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஈஸ்னஸ் வந்து இந்த பெண்ணோடைய பார்ட்டு கிடையாது. பெண்ணோட பார்ட் வந்து அந்த ஈஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் கிடையாது. இதோடைய ப்ராப்பர்ட்டியும் ஈஸ்னஸ் கிடையாது. இதோடைய ப்ராடக்ட்டும் ஈஸ்னஸ் கிடையாது. அப்போ ஈஸ்னஸ் என்னது, அது ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது, இந்த ஆப்ஜெக்டை பர்வேடு பண்ணி அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணுறது. இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் இந்த பெண்ணோட பவுண்டரியோடு முடிஞ்சு போய்டுறதா அப்படின்னா முடிஞ்சு போகிறது இல்லை. இந்த பெண்ணை தாண்டியும் அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த பெண்ணே போனாலும் அழிஞ்சு போனாலும் எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகும். ஆனால் அப்படி கண்டினியூ ஆகிற பியோர் எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் பர்சீவ் பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வியாபிக்கிறது அப்படின்னு வந்து இங்கே ரமண மகரிஷி சொல்கிறார். அப்போ அப்படி அது வியாபிக்கிறதுனால தான் நம்மளால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்,
இருக்கு அப்படின்னு அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். நான் எக்ஸிஸ்டன்ஸையும் கூட சேர்த்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்? இருக்கு அப்படின்னு சொல்கிறது மூலமாக நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஸோ வர்பலாக இருக்குது அப்படின்னு நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ தேர் இஸ் அ சேர், தேர் இஸ் அ டேபிள் அப்படிலாம் சொல்கிறது மூலமாக நாம் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார். சந்தம் விஹாய. விஹாய அப்படின்னு சொன்னால் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிஸ்டன்ஸோடைய வியாபகம் இல்லாமல். சந்தம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். சன் அப்படின்னு சொன்னாலே எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல். இப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் என்ன பண்ணுறது? எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வியாபிக்காமல் சத் பிரத்யயா. பிரத்யயா அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். காக்னிஷன். காக்னிஷன் என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ஏற்படுறதுலையே நம்ம மைண்டில் அதுதான் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அறிவு, ஒரு விஷயத்தை பற்றின அறிவை அடையிறோம்ல, அதை காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சத் பிரத்யயா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், பிரத்யயானா எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ சத் பிரத்யயானா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்டன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிம் நோ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல வேர்பு வந்து மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து அதை சப்ளை பண்ணிக்கணும். பவேயுஹு அப்படின்னு போட்டுக்கணும். எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறேன். ஹவு இஸ் தட் பாசிபிள்? இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸை சத்து பிரின்சிபல் பர்வேடு பண்ணாமல் எப்படி நம்மளுக்கு சத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் அது பர்வேடு பண்ணுறது அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அது எங்கே இருந்தாகணும்? அந்த பாட்டு, நான் பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் சீயிங் தி பாட். கரெக்டாக? நான் வந்து பாட்டை பார்த்துட்டேன்னா தான் அதை நான் வந்து பாட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் அந்த பாட்டை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன இருந்தாகணும்? பாட்டு இருந்தாகணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே நடக்கிறது, பாட் அதுக்கு முன்னாடியே வெளியில் எக்ஸிஸ்ட் ஆகணும். பாட்டுடைய ப்ரெசன்ஸு வெளியில் இருக்கணும். அப்போது ஒரு ஆப்ஜெக்டுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடியும் அந்த ஆப்ஜெக்டு வெளியில் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்டை பர்வேடு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சத் விஷயம் இல்லாமல் சத் ஞானம் ஏற்படாது. இந்த சத்து பிரின்சிபல் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இதுதான் வந்து பிரம்மனுடைய ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணப்படுறது. சத்தியம் பிரம்மன், இதுதான் வந்து ஆர் சத்தியம் பிரம்ம, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன். இப்போ ரெண்டாவது லைனில் என்ன டெஃபினிஷன் இருக்கும்? ஞானம். ஞானம் பிரம்ம அப்படின்னு ரெண்டாவது லைனில் சொல்கிறார். ஏஷஹா அப்படிங்கிறார். ஏஷஹானா இந்த அப்படின்னு அர்த்தம். எந்த, எதை பற்றி நாம் இப்போ பேசின்னு இருக்கோம்? எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் பற்றி பேசின்னு இருக்கோம். இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் தான் அது என்ன பண்ணுறது? இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பரிவேடு பண்ணுறது இல்லையா? எது எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பரிவேடு பண்ணுறதோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்னையும் பரிவேடு பண்ணுமா பண்ணாதா? இப்போ நாம் படித்தோம் இல்லையா? அது வந்து லிமிட்லெஸ். அது ஆப்ஜெக்டுடைய பவுண்ட்ரியோடு அது முடிஞ்சு போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்டை தாண்டியும் அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது அப்படின்னா என்னுடைய பாடியையும் அது வியாபிச்சு இருக்கும். ஸோ என்னுடைய பாடியிலையும் அது ஊடுருவி இருக்கும். இப்போ எப்படி வந்து துணியில் வந்து நூல் எப்படி இருக்குது? ஊடுருவி இருக்குது.
நூல் இல்லாத எங்கேயாவது துணியில் இடம் இருக்க முடியுமா? அந்த மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் இப்போது எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாடியையும் அது வந்து பர்வேடு பண்ணி இருக்கு. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்? இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஆப்ஜெக்டில் பர்வேடு பண்ணுறது அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்? பென் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸிஸ்டன்ஸ் என் பாடியை பர்வேடு பண்ணுறது அப்படிங்கிறத நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்? ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஆர் நான் இருக்கேன். நான் தமிழில் நான் அப்படின்னு சொல்லிட்டாலே இருக்கேன், அது வந்து அண்டர்ஸ்டுட் இல்லையா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு நான் வந்து வெர்பலாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் இந்த மந்திரத்தில் வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது? ஏஷகா ஹிருதி அப்படின்னு சொல்கிறது. இது எங்கே அவைலபிளாக இருக்குது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னா ஹிருதயத்தில் அது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. ஹிருதயம் அப்படின்னு சொன்னாலே அது எதனுடைய கோலகமாக செயல்படுறது? அந்தக்கரணத்துடைய கோலகம் வந்து ஹிருதயம் அப்படின்னு நாம் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ என்னுடைய அந்தக்கரண குகையில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. யோவேத நிகிதம் குஹாயாம். ஆனால் சத்தியம், அதனால தான் அழகாக எடுத்துகிட்டு இருக்கார். எப்படி ஆரம்பிக்கிறார்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம். இப்போ ஹிருதய குகையில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோடய பாடி முழுக்க பர்வேட் பண்ணி ஊடுருவி இருக்குது, ரைட்டா? இப்போ என்னோடய பாடியில் தான் என்னோடய மைண்டு அவைலபிளாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்னுடைய மைண்டை பர்வேடு பண்ணும் பொழுது, என்னோட மைண்டை அது வியாபிக்கும் பொழுது அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு நாம் வேறு ஒரு பேரை கொடுக்குறோம். என்னது? சாட்சி சைத்தன்யம். என்னோட மைண்டை அது பர்வேட் பண்ணும் பொழுது அதை சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலே தான் என்னுடைய மைண்டில் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலாக அவைலபிளாக இருக்குது, அவேர்னஸ் பிரின்சிபலாக இருக்குது. இப்போது இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் மைண்டில் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலாக இருக்கும் பொழுது அதுக்கு ரமண மகரிஷி ஒரு பேர் கொடுக்குறார், ஹிருத் அப்படின்னு ஒரு பேரை அவர் இங்கே கொடுக்குறார். ஸோ கான்ஷியஸ்னஸுக்கு ஹிருத் அப்படின்னு ஒரு பெயரானது இங்கே கிடைக்கிறது. ஹிருத் ஆக்கிய, ஆக்கியன்னா கூறப்படுகிறது, பெயரிடப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலை நாம் வந்து ஹிருத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சத்து பிரின்சிபல் மைண்டில் கான்ஷியஸ்னஸ்ஸாக அவைலபிளாக இருக்கும் பொழுது அதுக்கு பேர் ஹிருத். சரி, இப்போ மைண்டில் என்ன இருக்கு? மைண்டில் என்ன இருக்கு? விருத்திகள் இருக்கு. ஓகே, விருத்திஸ் இருக்கு. ஜென்ரலாக மைண்டோட வேலையே என்னது? தாட்ஸை ஜெனரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய மைண்டுடைய வேலையே. பிரதானமான வேலை வந்து தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணுறது. அப்போ எவ்வளோ தாட்ஸ் இருக்கும் மைண்டில்? இன்யூமரபிள், எக்கச்சக்கமான தாட்ஸ் வந்து இப்போது நம்ம மைண்டில் வந்து ஓடிண்டே இருக்கும். அப்போது இந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் என்னோட பாடியை வியாபிச்சிருக்கு. இப்போ என்னோடய பாடியில் ஊடுருவி இருக்குன்னா என்னோடய மைண்டையும் அது வந்து வியாபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மைண்டில் தாட்ஸ் இருக்குது. அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் தாட்ஸையும் இப்போ வந்து பர்வேடு பண்ணி இருக்கணும், கரெக்டாக? இப்போ வந்து எப்படி வந்து இந்த ரூமில் உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம எல்லாரையும் வந்து லைட்டு வந்து பர்வேடு பண்ணி இருக்கோம், கரெக்டாக? டாப் டு பாட்டம் லைட்டு வந்து நம்ம எல்லாரையும் வந்து இப்போது பர்வேடு பண்ணுறது. என்ன சொல்லலாம்? வி ஆர் சோக்டு இன் லைட்டு.
அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? அந்த மாதிரி மைண்டில் இருக்கிற ஒவ்வொரு தாட்டும் இப்போ soaked in கான்ஷியஸ்னஸ். அப்போது இந்த தாட் எல்லாம் வந்து இப்போது கான்ஷியஸ்னஸோட அசோசியேட் ஆகி இருக்கு. அசோசியேட்டட் வித் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் அசோசியேட்டடுக்கு என்ன அர்த்தம் போட்டுக்கணும்? இப்போ தானே ஒரு கேம்பில் நம்ம பார்த்துட்டு வந்தோம், எத்தனை வாட்டி அசோசியேட்டட்னு சொல்லி எது வந்து பர்வேடு பண்ணி பிரகாசப்படுத்துறதோ அப்படின்னு படித்தோமா? அந்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் ஒரு தாட்டோட அசோசியேட் ஆகும் பொழுது அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஷியஸ்னஸ் ஒரு தாட்டோட அசோசியேட் ஆகும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஷியஸ்னஸ் ஒரு தாட்டை பர்வேடு பண்ணி அந்த தாட்டை பிரகாசப்படுத்தும் பொழுது அதை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மைண்டில் வந்து பானை தாட் இருக்கு அப்படின்னு சொன்னால் பானை தாட் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸை தான் பானை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாட் தாட் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு பாட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து மைண்டில் இருக்கிற எல்லா தாட்ஸோடையும் எப்படி இருக்குன்னா அவ்வளோ இன்டிமேட்டாக வெரி க்ளோஸ்லி அது ஊடுருவி இருக்கிறதுனால ரொம்ப இன்டிமேட்டாக அது இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம்? நிறைய விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுன்னு? மைண்டில் விதவிதமான தாட்ஸ் மாறிண்டே இருக்கும் பொழுது அந்த மாறிண்டே இருக்கிற தாட்ஸை ஆல்ரெடி வந்து கான்ஷியஸ்னஸில் அது சோக்காகி இருக்கிறதுனால நம்மளுக்கு விதவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஏற்படுறது. ஏன்னா அந்த தாட் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸை தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். அப்போ பாட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸிஸ்டன்ஸ். அந்த பாட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டு தாட் ஃபார்மில் என்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் என் மைண்டில் இருந்ததுன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பிரம்மன் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ். பிரம்மன் என் மைண்டில் இருக்கிற தாட்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே எதை ரிவீல் பண்ணுறது? உள்ளே இருக்கிற பிரம்மனை அது ரிவீல் பண்ணுறது. இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லா தாட்ஸோடையும் அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஏற்படுறது இல்லையா? இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லா தாட்ஸோடவும் அசோசியேட் ஆகி இருந்தாலும் அது எப்படிப்பட்டது? தாட்டுடைய பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. இப்போ அது என்னது? அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது? தாட்டை பர்வேடு பண்ணி தாட்டுக்கு கான்ஷியஸ்னஸை லெண்டு பண்ணுறது. இப்போ அது தாட்டோட பவுண்டரியோடு அது முடிஞ்சு போய்டுறது இல்லை. அது அதை தாண்டியும் எல்லா இடத்துலையும் அது பரிவேடு பண்ணுறது. தாட்டே போனால் கூட தாட்டே இப்போ இல்லை, அழிஞ்சு போச்சு தாட் அப்படின்னா கூட கான்ஷியஸ்னஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். இப்போ ஒரு பிளாங்க் மைண்டு அது மாதிரிலாம் நம்மளுக்கே ஆகும்ல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பிளாக் அவுட் அப்படின்லாம் சொல்லுவோம். என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்லாம் சொல்கிறோமே. இப்போ அந்த நேரத்துலலாம் என்ன தாட்ஸே வந்து
நம்மளோட மைண்டில் இல்லை, ஜெனரேட்டே ஆகலை. அப்போ அந்த தாட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத எது நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணுறது? கான்ஷியஸ்னஸ் தான் அதை ரிவீல் பண்ணுறது. அப்போ அந்த தாட்டே இல்லாமல் அந்த பிளாங்க்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த பிளாங்க்னஸ்ஸையும் கான்ஷியஸ்னஸ் பர்வேடு பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு என்ன தெரியுது? தாட் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த பிளாங்க்னஸ்ஸை கான்ஷியஸ்னஸ் பர்வேட் பண்ணுறதுனால தான் என்ன சொல்கிறேன், பிளாங்க்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்பட்டது அப்படியெல்லாம் நாம் வந்து சொல்கிறோம். அப்போ தாட் இல்லையோ ப்ளஸ் கான்ஷியஸ்னஸை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்படி இந்த தாட்டே இல்லைனாலும், தாட்டே அழிஞ்சு போனாலும் சர்வைவ் ஆகிற கான்ஷியஸ்னஸ், அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்காது. அதை நாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? சிந்தா ரஹிதா. சிந்தானா தாட்டு, ரஹித அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாட் கனெக்டட், அன்கனெக்டட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கான்ஷியஸ்னஸ் தாட்டை பரிவேடு பண்ணாலும் அது தாட்டோட கனெக்டடு கிடையாது. எந்த தாட்டோடவும் அது கனெக்டட் கிடையாது. சப்போஸ் கான்ஷியஸ்னஸ் மட்டும் ஏதாவது ஒரு தாட்டோட கனெக்டட் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்? தாட்டு போயிடும், கான்ஷியஸ்னஸும் அது கூட சேர்ந்து போயிடும். அதனால் கான்ஷியஸ்னஸ் வந்து தாட்டே இல்லாத போது கூட மைண்டை பர்வேடு பண்ணி தாட்டே இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது. ஸோ தேர்ஃபோர் கான்ஷியஸ்னஸ் எந்த தாட்டோடவும் கனெக்டடு கிடையாது. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? அசங்கஹா சைத்தன்யம். அது மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பர்வேட் பண்ணுறது, ஆனால் எந்த ஆப்ஜெக்டோடவும் அது கனெக்டட் கிடையாது. அப்போ அசங்க சத்து அப்படின்னு சொல்கிறோம், அசங்க சித்து அப்படின்னு சொல்கிறோம். அதனால சிந்தா ரஹிதா அப்படின்னா விருத்தி சம்பந்த ரஹிதா அப்படின்னு அர்த்தம். விருத்தினா தாட்ஸ். அதனால பிரம்மனுக்கு என்ன பேர் கிடைக்கிறது? ஞானம் அப்படிங்கிற பேரானது கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு லைனில் பிரம்மன் என்னென்னு டிஃபைன் பண்ணப்பட்டது? சத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது லைனில் ஞானம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஆர் சித் அப்படின்னு நாம் வந்து அதை சொல்லலாம், சித் பிரம்ம அப்படின்னு சொல்லலாம். மூணாவது லைனில் ஏகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த அனந்தத்தை டிஃபைன் பண்ணுறது. அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள், எந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள்? எது எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பர்வேடு பண்ணுறதோ, அப்புறம் எது எல்லா தாட்ஸையும் பர்வேடு பண்ணுறதோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் ஏகம். ஏகம்னா என்ன அர்த்தம்? நான் டூவல், பிளவு படாதது, டிவிஷன்லெஸ். தாட்ஸ்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கு? டிவைடடாக இருக்குது தாட்ஸ். ஆனால் கான்ஷியஸ்னஸ் டிவிஷன்லெஸ். ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? டிவைடடாக இருக்குது. ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் டிவிஷன்லெஸ். அதனால எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிளை ஏகம் அப்படின்னு சொல்கிறோம், டிவிஷன்லெஸ் பிரின்சிபிள். இப்போ அது எதாலையும் வந்து வரையறுக்கப்படுறதும் இல்லை, எதாலையும் அது லிமிட் பண்ணப்படுறதும் இல்லை, நாட் லிமிட்டட். அதனால் அதை ஏகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், வராது, நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏகம் அப்படின்னு சொன்னோன்னா நான் டூவெல், அது வந்து டிவிஷன்லெஸ் அப்படியெல்லாம் சொன்னால் அப்புறம் எதுக்கு அதுக்கு போய் வேறு வேறு பேரை கொடுக்குறோம்? நம்ம இருக்கிறது ஒன்று தானே, அதுக்கு எதுக்கு வேறு வேறு பேர்? சத்தியம்னு சொல்லணும், ஞானம்னு சொல்லணும், அதை வேறு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் அப்படின்னு நாம் வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்க, வேதம் வந்து நம்மளை வந்து மூஞ்சிலே குத்தோம். என்னன்னா
நீ ஒரு ஆள், உனக்கு வீட்டில் ஒரு பேர், ஆஃபீஸில் ஒரு பேர், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை சேர்ந்து கூப்பிட்றதுக்கு நிக் நேம் வேறு, இப்படியெல்லாம் நீ வச்சுக்கிறியே, பிரம்மனுக்கு ஏன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும். ஒரு சுப்பிரமணியம் அப்படின்னு பேருனா வீட்டில் சுப்புடு அப்படின்னு கூப்பிடுவா, ஆஃபீஸில் சுப்பிரமணியம்னு கூப்பிடுவா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி கூப்பிடுவா? சுப்பு அப்படின்னு கூப்பிடுவா, ஏதோ ஒன்று இல்லையா? அப்போ ஒரே ஆள் தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீ மட்டும் வந்து சுப்பி கப்பிலாம் பேர் வச்சுக்கிறியே, ஏன் பிரம்மனுக்கு வந்து பேர் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கக்கூடாது? ஒரே பிரம்மன் தான் இருக்கிறது. எத்தனை பிரம்மன்? ஒரே பிரம்மன் தான், ஆனால் நாம் 2 பேரை வச்சு அதை கூப்பிடுறோம். ஒரே பிரம்மன் ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது அதுக்கு சத்துன்னு பேர். அதே பிரம்மன் தாட்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது அதுக்கு சித்து அப்படின்னு பேர். இப்போ விஷய திருஷ்டியா சத்தியம் இது நாமஹ, பிரத்யய திருஷ்டியா என்ன பேர்? ஞானம் ஆர் சித் இது நாமஹ. அப்போ வெளியில் அதுக்கு பேர் எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளோட மைண்டுக்குள்ளே அதுக்கு பேர் கான்ஷியஸ்னஸ். இப்போ ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது எக்ஸிஸ்டன்ஸ், சப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது கான்ஷியஸ்னஸ். ரெண்டும் டிஃப்ரெண்ட் பேர், ஆனால் ஒரே பிரம்மன் தான். சப்போஸ் இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னா, ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே, தாட்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது கான்ஷியஸ்னஸ் ஓகே, ஏதோடவும் அது அசோசியேட் ஆகாமல் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன பேர்? யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ. அதுதான் என்ன சொல்லுவா? பேரில்லா பூச்சி அப்படின்னு சொல்லுவாள்ல, நோ பேர் அதுக்கு. இதோடவும் அசோசியேட் ஆகாமல் இருந்ததுன்னா அது என்ன அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்? அதை தான் நம்ம வந்து என்ன படித்தோம்? அமாத்ரஹா சதுர்த்தஹா துரியம் அவ்யபதேஷ்யம் அவ்யவஹாரஹா எல்லாம் படித்தோம் இல்லையா? சைலன்ஸ், சைலண்ட்டாக உட்கார வேண்டியது தான், அதை பற்றி நம்மளால் பேச முடியாது. ஸோ ஏகம்னா டிவிஷன்லெஸ் பிரம்மன், அதை வந்து இந்த இடத்துல அனந்தம் அப்படின்னு நாம் போட்டுக்கலாம். அப்போ சத்தியம், ஞானம், அனந்தம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார்? அமேயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது வந்து டிவிஷன்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அங்கே வந்து எந்த விதமான டிவிஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் அங்கே கிடையாது இல்லையா? தெரிஞ்சுக்கிறவன், தெரிஞ்சுக்கப்படுற பொருள், டிவிஷன் வந்து அங்கே இல்லை. பிரமாதா பிரமேயம் டிவிஷன் இருக்காது, அதனால அது அமேயம். என்ன வேர்ட் சொல்லலாம் அதுக்கு பதிலாக? நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னது? அப்பிரமேயம். அதை தான் இங்கே அமேயம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் கிடையாது, அப்பிரமேயம். அப்போ எப்படி அந்த டிவிஷன்லெஸ் பிரம்மனை நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்காத. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது? கேள்வியே ராங்கு, அதனால் அந்த கேள்வியை கேட்காத. ஏன்னா அந்த டிவிஷன்லெஸ் பிரம்மன் வந்து ஒரு நோவபிள் ஆப்ஜெக்டு கிடையாது. அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுஜ்யஸ்வ பாரத. எங்கே படித்தோம்? பாரதன்னு சொன்ன உடனே பகவத்கீதான்னு சொல்லிடும். அந்த பாரத வேர்டை விட்டுட்டு சொல்லியிருக்கணும். ஸோ கீதா டீச்சிங்கே வந்து இதோட ஆரம்பிக்கிறது இல்லையா? 11வது ஸ்லோகத்தில் 12வது ஸ்லோகத்துலேருந்து ஆக்சுவலாக ஆத்மாவோட டெஃபினேஷன்லாம் கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல அப்பிரமேயம், அநாஷினோ பிரமேயஸ்ய அப்படிங்கிறார். இப்போ அப்பிரமேயங்கிற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறார். அதையே தான் ரமண மகரிஷி இங்கே வந்து அமேயம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன கேட்குறார்? கதம் ஸ்மராமஹா, இப்படி வந்து அதை தியானிக்கிறது அப்படின்னு கேட்குறார். அது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் கிடையாது, அது வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா
எப்படி அது வந்து தியானத்துக்கு உரிய ஒரு பொருளாக ஆகும்? ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டா அது ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் கூட கிடையாது தானே அப்படின்னு இங்கே கேட்குறாரு. இன்ஃபேக்ட் அது வந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் கூட கிடையாது. ஏன்னா ஆப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பொருளும் கிடையாது, வழிபடக்கூடிய பொருளும் கிடையாது, தியானிக்கப்படுற பொருளும் அது கிடையாது. பிரம்மனை பின்ன நான் எப்படி மெடிடேட் பண்ணுறது? பிரம்மனை மெடிடேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே அவர் அதை தான் மீன் பண்ணுறார். கதம் ஸ்மராமஹா, எப்படி நாம் அதை மெடிடேட் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போது பிரம்மனை மெடிடேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நாம் இந்த வேதாந்தத்தில் நிதித்தியாசனம்னு ஒன்று சொல்கிறோமே, அப்போ அது என்ன ஆகும்? ஆத்ம தியானம், பிரம்ம தியானம் அப்படிலாம் பேரை கொடுத்து ஒரு மெடிடேஷன் பற்றி நாம் பேசுகிறோமே, அப்போ அது என்னது? மெடிடேட்டை பண்ண முடியாதுன்னா நிதித்தியாசனம் பின்ன என்னது? இப்போ 4வது லைனில் ரமண மகரிஷி என்ன சொல்கிறார்? பிரம்மனை தியானம் பண்ணுறது அப்படின்னா பிரம்மன்லேயே நிலச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து நீ ஒரு பொருளாக ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் பிரம்மன்லேயே நிலச்சி இருக்கிறது தான் பிரம்மனை நீ மெடிடேட் பண்ணுறது ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தஸ்ய ஸ்மிருதிஹி, அந்த பிரம்மனை, அந்த பிரம்மன் நாலேஜில் நீ இருக்கிறது. தத்ர திருடைவ நிஷ்டா, ஸோ அந்த பிரம்மன்லேயே நிலைச்சி இருக்கிறது. திருடன்னு சொன்னால் ஃபர்மா அப்படின்னு அர்த்தம், நிஷ்டான நிலைச்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ கேட்கும் பொழுதோ சொல்லும் பொழுதோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிரம்மன்லேயே நாம் நிலைச்சி இருக்கணும். ஒரு ஞான நிஷ்டன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஞானத்திலேயே நிலைச்சி இருப்பான். ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பான்? ஞானத்திலேயே அவன் வந்து நிலைச்சிருப்பான். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா, கேட்கறதுக்கெல்லாம் வாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, பிரம்மன்லேயே நிலைச்சி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பிரம்மன் மேலே ஏதாவது சேரை போட்டுன்னு ஏறி நிலைச்சி உட்கார்றதா என்ன அர்த்தம்? அது அந்த அபைடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, டுவெல்லிங் அப்படின்லாம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம் அது? இப்போ பிரம்மனை ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் அதிலேயே நிலச்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் பிரம்மன் அப்படிங்கிற நாலேஜில் நிலச்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பிரம்மன், அதை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, பண்ண அவசியம் இல்லை, பண்ணவும் கூடாது. அந்த பிரம்மன் நான், அந்த நாலேஜில் நிலச்சி இருக்கிறது, அந்த அறிவில் நிலச்சி இருக்கிறது. அது எப்படி அறிவில் நிலச்சி இருக்கிறது? நான் பிரம்மன் அப்படின்னு பேப்பரில் எழுதி அது மேலே ஏறி நிற்கலாமா? நான் பிரம்மன் அப்படிங்கிற அறிவில் நிலச்சி இருக்கிறது அப்படின்னா நான் பிரம்மன் அப்படிங்கிறத மறக்காமல் இருத்தல். எந்த நாலேஜ்லேயுமே நம்ம நிலச்சி இருக்கணும் அப்படின்னா அந்த நாலேஜை மறக்காமல் இருந்தோன்னா அந்த நாலேஜில் நாம் நிலச்சி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ என்ன டிரான்சாக்ஷன் பண்ணினாலும், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணினாலும் எதை மறக்காமல் இருக்கணும்? நான் பிரம்மன் அப்படிங்கிறதை மறக்காமல் இருக்கணும். அதுதான் திருட நிஷ்டா. இப்போ திருட அப்படின்னா வேதாந்திக் மெடிடேஷன் பண்ணும் பொழுது மட்டும் அது ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது இல்லை, ஆல் த டைம், த்ரூ அவுட் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ். எந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணினாலும் அப்போ கூட அது மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? இந்த நாலேஜை மறக்காமல் இருக்கிறது அப்படின்னா என்ன? இப்போ அகம் பிரம்ம அஸ்மி, இந்த நாலேஜை நான் மறக்காமல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்?
நான் பிரம்மன் நான் பிரம்மன் நான் பிரம்மன் அப்படின்னு நான் சும்மா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் நான் பிரம்மனை மறக்காமல் இருக்கிறதா? சும்மா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் போருமா? இப்படி இருந்தால் நான் வந்து மறக்காமல் இருக்கேன்னு அர்த்தமா? இல்லை இந்த தாட்டு வெளியில் நான் வந்து வாயை முடிக்கிறேன் நான் பிரம்மன் போகிற வரவாள்லாம் பார்த்தா சிரிப்பா, நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கட்டுமா நான் பிரம்மன் நான் பிரம்மன் நான் பிரம்மன் அப்படின்னு மனசுக்குள்ளே தாட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுறது வந்து நாலேஜே மறக்காமல் இருக்கிறதா? இப்போ வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணுறதுனாலையோ தாட்ஸை ரிப்பீட் பண்ணுறதுனாலையோ ஒரு நாலேஜை மறக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு பேர் கிடையாது இல்லையா? இப்போ வந்து சில பேர் வந்து ஆல் த டைம் வந்து பகவானை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாள். எந்த வேலை பண்ணாலும் பகவானை ஞாபகம் வச்சுக்கணும். மைண்டுனால் அட் அ டைம் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ண முடியும். பட் அது இப்படி 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 இப்படின்றதுக்குள்ளே அந்த விஷயம் வந்து மாறிகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் வந்து அதை இல்லையே நான் 2-3 விஷயம் பண்ணுறேனே இல்லை, ஈவன் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ நிறைய வச்சுருந்தோன்னா நம்மளோட அட்டென்ஷன் வந்து ஆக்சுவலாக டைவர்ட் ஆகும். அப்போது என்ன அர்த்தம் மறக்காமல் இருக்கிறது அப்படின்னா, எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த நாலேஜ் எனக்கு ஆக்சசிபிளாக இருக்கணும். எப்போ எனக்கு தேவைப்படும் பொழுது எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த நாலேஜ் வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும். சப்போஸ் நான் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன், என்ன சொல்லுவேன் நீங்கள்? அவளோட பேரே சொல்லுவேன். கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுறேலா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், என் பேரை நான் வந்து யோசித்து சொல்லணும், இல்லை நான் வீட்டில் கேட்டுன்னு வந்து சொல்கிறேன். எதுக்கு வீட்டில் கேட்டுன்னு வந்து சொல்லுவோம்? அதான் காசு கீசு கேட்டால் வீட்டில் கேட்டுன்னு சொல்கிறேன், அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போவோம். பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இப்படி ஸ்பான்டேனியஸாக நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியாது. சரி, இப்போ கிளாஸில் உட்காந்துட்டுருக்கேன், நான் லாவண்யா நான் லாவண்யா நான் லாவண்யா நான் லாவண்யா அப்படின்னு என்னோடய மைண்டில் வந்து நான் இல்லை, நான் இப்போ நீங்கள் உங்கள் பேரை ரிப்பீட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டுருக்கீங்களா, இல்லை இந்த தாட் வந்து உங்களோட மைண்டில் ஓடிகிட்டே இருக்கா, நான் ஸோ அண்ட் ஸோ நான் ஸோ அண்ட் ஸோ நான் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு கிளாஸில் இப்போ உட்காந்துட்டே இருக்கும் பொழுது அந்த தாட்டை நம்ம ரிப்பீட் பண்ணுறோமா? ஆனாலும் இப்போ உன் பேர் என்னன்னு கேட்டால் எப்படி ஸ்பான்டேனியஸாக நம்மளால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியறது? இப்போ நம்ம வேர்ட்ஸும் ரிப்பீட் பண்ணலை, தாட்டையும் ரிப்பீட் பண்ணலை. நான் எந்த டிரான்சாக்ஷன் தலையில் இடியே இருந்தால் கூட உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லிட்டு தான் செத்து போவோம் இல்லையா? அது வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். அதுக்கு பேர் திருடநிஷ்டா அப்படின்னு பேர். எந்த டிரான்சாக்ஷன் பண்ணினாலும் நம்மளுக்கு நான் பிரம்மன் அப்படிங்கிற நாலேஜ் வந்து மறக்காமல் இருக்கணும், ஞாபகத்தில் ஆல் த டைம் இருக்கணும். அதுக்கு பேர் திருட நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா, ஞான நிஷ்டா. இப்போ ஞான நிஷ்டாவை தவிர வேற ஒரு பிரம்ம நிஷ்டாலாம் கிடையாது. பிரம்ம நிஷ்டான்னு சொன்னால் நான் பிரம்மன்கிற நாலேஜ் அதுதான். அப்போ பிரம்ம ஞானத்தில் நிலச்சி இருக்கிறது தான் பிரம்ம நிஷ்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிலச்சி இருக்கிறதுனா அதே மறக்காமல் இருக்கிறது, மறக்காமல் இருக்கிறதுனா அது எப்போ வேணுமோ அப்போ ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த 5 ஐடியாவை தான் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் ரமண மகரிஷி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சொன்னார் பிரம்மன் சத்தியம், பிரம்மன் ஞானம், பிரம்மன் அனந்தம், பிரம்மன் அமேயம் ஆர் அப்பிரமேயம், அனந்தம் தான் ஏகம், அப்புறம் பிரம்ம நிஷ்டா. ஸோ பிரம்ம நிஷ்டா அப்படின்னா நான் பிரம்மன்கிற ஃபேக்டை மறக்காமல் இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகமே வந்து எவ்வளோ வந்து ஒரு டர்ஸாக இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்லோகத்தையும் வந்து படிச்சுடலாம். 2வது ஸ்லோகம். மிருத்யுஞ்சயம் மிருத்யுபியாஸ்ருதானாம்
அகம் மதிர் மிருத்யுமுபைதி பூர்வம் அதஸ்வபாவாதமிருதேஷு தேஷு கதம் புனர்மிருத்யுதியோவகாசः. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்லோகமும் வந்து மங்களாச்சரணம் தான். இதுவும் வந்து எந்த மங்களாச்சரணம் அப்படின்னா வஸ்து நிர்தேஷ ரூப. ஸோ என்ன ஃபேக்ட் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னா சிவ பூஜா மகிமா, அது வந்து இங்கே சொல்லப்படுறது. சிவனை வர்ஷிப் பண்ணுறதோடைய மகிமை வந்து இங்கே சொல்லப்படுறது, அதோட கிரேட்னஸ். இப்போ ஒவ்வொரு சம்சாரிக்கிட்டையும் வந்து இந்த சிவ பூஜாவோடைய மகிமையை எடுத்து சொல்கிற விதமாக இந்த ஸ்லோகமானது வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது சிவ பூஜாவோட யூட்டிலிட்டி என்ன, என்ன பெனிஃபிட்டு நம்மளுக்கு இது பண்ணுறது மூலமாக கிடைக்கும். அப்போ சம்சாரிக்கு எப்படி இது பெனிஃபிஷியலாக இருக்கும்? யார் சம்சாரி, யார் அஜ்ஞானியோ, யாருக்கு வந்து டிவிஷன்லெஸ் பிரம்மனை பற்றி தெரியாதோ. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோகாவில் சொல்லப்பட்ட அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம பற்றின இக்னோரன்ஸ் யாருக்கு இருக்கோ அவளை சம்சாரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவனுக்கு வந்து அந்த டிவிஷன்லெஸ் பிரம்மனை பற்றின இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால அவன் இப்போ எந்த ஃபீல்டில் இருப்பான், டிவிஷன்ஸோட அவன் இருப்பான். ஜீவ ஜெகத் ஈஸ்வரா ஃபீல்டில் தான் அவன் இருப்பான் இல்லையா. அப்போ பார்த்தோமே, ஜீவா அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன், ஜகத்னா செகண்ட் பர்சன், ஈஸ்வரானா தேர்ட் பர்சன். அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஈஸ்வராவை. அப்போ டிவிஷன்ஸோட அந்த பர்சன் வந்து இருக்கிறதுனால இந்த பர்சன் எப்போவுமே எப்படி ஃபீல் பண்ணுவார், லிமிட்டடாக தான் ஃபீல் பண்ணுவார் இல்லையா. இப்போ டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வந்துடும், லிமிட்டேஷன் வந்துடும். லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஃபைனைட்டாக ஆகிடும். ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டாலே அது அழிவுக்கு உட்பட்டதாக இருக்கும். அழிவுக்கு உட்பட்டது அப்படின்ன உடனேயே நம்மளுக்கு என்ன வந்துடும், பயம் வந்துடும். இப்போ டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டேஷன், இஸ் ஈக்குவல் டு ஃபைனைட், இஸ் ஈக்குவல் டு மார்டாலிட்டி, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபியர். அப்போ டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபியர். த்விதீயாத்வை பயம் பவதி. இப்போ இந்த சம்சாரி இப்போ எப்படி இருக்கான், பயத்தினுடைய பிடியில் இவன் வந்து சிக்கின்னு இருக்கான். அப்போ அவனை வந்து எது பாடாப்படுத்துறதுன்னு அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து அவனை டார்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான் இன்ஃபேக்ட் அவனை வந்து நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸே பண்ணுறதுக்கு தூண்டுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து ரமண மகரிஷி வந்து மிருத்யுஹு பீஹி அப்படின்னு சொல்கிறார். பீஹின பயம், மிருத்யு பீஹி அப்படின்னா மரண பயம் அப்படின்னு அர்த்தம். இன்செக்யூரிட்டி ஃபீலிங். இந்த சம்சாரி இருக்கானே அவனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா பயம். சம்சாரியை எது வேணாலும் விட்டுட்டு போகும், ஆனால் எது போகாது, பயம் வந்து போகவே போகாது. ஏதாவது போயிட்டு போகிற பயம் வந்து அவன் கூட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சம்சாரி பயத்துடன் கூடிய இந்த சம்சாரி சப்போஸ் சிவனை வழிபட்டால், செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டு சிவனை வழிபட்டால், இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேருந்து வெளியில் வரணும்னு கேட்டு சிவனை வழிபட்டால் என்ன ஆகும்? இப்போ சிவபெருமானை ரமணர் இங்கே எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா மிருத்யுஞ்சயா அப்படின்னு அவரை வந்து கூப்பிடுறார். ஸோ அந்த பேரே வந்து எதை குறிக்கிறது, மிருத்யுஞ்சயா, மிருத்யுவை வென்றவன் இல்லையா. ஜெயஹன கான்குவரர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதை கான்குவர் பண்ணியிருக்கார், மிருத்யுவை கான்குவர் பண்ணியிருக்கார், ஆர் மிருத்யுவை டிஸ்ட்ராய் பண்ணினவர் அப்படின்னு நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ மிருத்யுன்னா இந்த இடத்துல அந்த மார்டாலிட்டி, டிவிஷன், அதை வந்து ஜெயித்தவர். அப்போ சிவபெருமான் இந்த டிவிஷன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறார், இன்செக்யூரிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறார். அதுதான் வந்து இந்த மார்க்கண்டேயன் புராணத்தில் நாம் வந்து படிக்கிறோம் இல்லையா. மார்க்கண்டேயனுக்கு வந்து என்ன பயம் இருந்தது, மிருத்யு பயம் வந்து இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணினார்,
சிவலிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டார். உடனே சிவன் என்ன பண்ணார்? யமதர்மராஜா வந்தார். சிவன் வந்து யமதர்மராஜாவை துரத்தி விட்டார். எது ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த கதை? சிவனை பிடிச்சிண்டா நம்மளுக்கு மிருத்யு பயம். இது வந்து இந்த சிவபெருமான் வந்து யமதர்மராஜாவை வந்து விரட்டி விட்டார் அப்படின்னா மோட்சத்தை வந்து அது சிம்பலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதனால் மார்க்கண்டேயன் வந்து என்ன ஆகிடுறான்? ஒரு சிரஞ்சீவியாக அவன் வந்து ஆயிடுறான். ஸோ மோட்சத்தை வந்து அது சிம்பலைஸ் பண்ணுறது. இப்போ மிருத்யுஞ்சயாவை நாம் வந்து வர்ஷிப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அது தெரியணும்னா நெக்ஸ்ட் கிளாஸுக்கு நாம் வரணும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.